ஆர்சிசி மேக்னம் சார்பில் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான மாரத்தான். சென்னை பெசன்ட் நகர் ஆல்கட் பள்ளியில் இருந்து மனித திறன் மேம்பாடு மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் சீரழிவு ஆகியவை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மேக்னாத்தான் 2025 மாரத்தான் நடைபெற்றது. இதில் 5000 பேர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். ஆர்சிசி மேக்னம் இளைஞர் பிரிவு ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியை ஸ்டானிக் நீத்து கோச்சார் முன்னின்று நடத்தினார். இந்த ஆண்டு மாரத்தான் 2 முக்கியமான சமூக பணிகளை மையமாக கொண்டு நடத்தப்பட்டது. தனிநபர்களின் திறனை மேம்படுத்துதல் மற்றும் போதைப் பொருள் பயன்பாடுகளின் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். இந்த முக்கியமான மாரத்தானை ஆவடி காவல் ஆணையர் கே சங்கர் IPS, வருமான வரி ஆணையர் நந்தகுமார் IRS, டிஜி வைஷ்ணவ் கல்லூரி செயலாளர் டாக்டர் அசோக் முந்த்ரா, கோத்தாரி தொழில்துறை கார்ப்பரேஷன் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ரஃபி அகமது மற்றும் காசா கிராண்டின் மார்க்கெட்டிங் துணைத் தலைவர் விமேஷ் நாயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்களுடன் பப்புசா ராகுல் லுனியா மாரத்தானை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேக்னாத்தான் 2025 சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்றனர். பல்வேறு வயதினரின் தன்மைக்கு ஏற்ப 4 பிரிவுகளில் மாரத்தான் நடைபெற்றது. 21 கிலோமீட்டர் மாரத்தானை டிஜி வைஷ்ணவ் கல்லூரி செயலாளர் டாக்டர் அசோக் முந்த்ரா, ஆர்சிசி மே தலைவர் பிரதீப் சேத்தியா மற்றும் செயலாளர் ரமேஷ் சுரானா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 10 கிலோமீட்டர் மாரத்தானை சுதீர், நேஹா, சந்தீப், வருண், ஷாஹில், அபிஷேக், மிதேஷ் மற்றும் தேவேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 5 கிலோமீட்டர் மாரத்தானை நந்தகுமார் IRS கொடியசைத்து துவக்கி வைத்தார். இவர்களுடன் பெற்றோருடன் குழந்தைகள் பங்கேற்க 1.5 கிலோமீட்டர் ஓட்டமும் இடம்பெற்றது. ஒவ்வொரு பிரிவும் உடற்தகுதி, சமூக பொறுப்பு மற்றும் தனிப்பட்ட மாற்றத்திற்கான கூட்டு அர்ப்பணிப்பை பிரதிபலித்தது. மாரத்தானின் சிறப்பான திட்டமிடல் மற்றும் தடையற்ற செயலாக்கம் ஆர்சிசி மேக்னம் இளைஞர் அணியின் முயற்சிகளுக்கு ஒரு சான்றாக இருந்தது. ஆர்சிசி மேக்னம் ஃபவுண்டேஷன் வழங்கும் மேக்னத்தான் 2025 இது வந்து நாங்கள் 4வது தடவை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இளைஞர்களுக்கு அப்புறமா நம்ம லேடிஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து அவங்களோட டெய்லி வாழ்வுக்கு அவங்க எப்படி அவங்க லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம், அதோட அந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட், நானி ட்ரைனிங் அண்டு நம்ம டேலி அண்ட் மற்ற நிறைய டெய்லரிங் அண்ட் இப்போது C++ பைத்தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போ ட்ரக் அவேர்னஸ் கூட இந்த வருஷம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அதுவும் ஒரு பெரிய தொல்லையாக இப்போது வந்துட்டுருக்கு இளைஞருக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக. ஸோ இதுக்கு ரைஸ் பண்ண ஃபண்ட்ஸ் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மெயின்லி யூஸ் ஆகிடும். Hello everyone guys, so we are at the Alcott School, Besant Nagar, and this is our 4th edition of Magnathon. This has been held by RCC Magnum. And RCC Magnum Foundation has always believed in giving back to the society, and here we are with the 5,000 plus runners at Alcott School with 4 categories: 21, 10, 5 and 1.5 for parent and child. We are proudly doing this fundraising event we are raising funds for upskilling the underprivileged men and women, and also spreading awareness about say no to drugs amongst youth. So we are excited for the crowd which has turned around to support the cause for this. So thank you so much. And we would like to thank our main sponsor, our title sponsor, Casa Granite, powered by Prithvi Exchange and in association and co-sponsored by DG Vaishnav. And to all the generous sponsors, we would like to thank for all the support and everybody who has contributed for this noble cause. Thank you so much. பெரிய மேக்னாத்தான் வந்து சென்னை சிட்டியில் நடந்தது. இந்த மேக்னாத்தானில் ஜென்ரல் பப்ளிக் கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னா, துவாரகதாஸ் வைஷ்ணவ காலேஜ்லேருந்து 1500 மாணவர்கள் வந்து 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் ரன்னில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட மெயின் எய்ம் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்து ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற அவேர்னஸ்க்காக தான் இந்த மராத்தானில் எங்கள் வைணவ கல்லூரி வந்து ஆர்சி மேக்னத்தானோட டாஸ்மாக் கிளப்போட சேர்ந்து இந்த மேக்னத்தான் நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு வந்து அவங்களோட உடல் பாதுகாப்பது, எக்ஸசைஸ் இதெல்லாம் முக்கியம். அதில் வந்து இந்த ஓட்டப்பந்தயன்றது ரொம்ப முக்கியம். அதன் சார்பாக எங்கள் கல்லூரி மாணவர்கள் 1500 மாணவர்களும் எங்கள் ஆசிரியர்களும் வந்து இன்னைக்கு காலையில் 3:30 மணிலேருந்தே இங்கே பெசன்ட் நகர் பீச்சில் பெசன்ட் நகரில் ஆல்காட் ஸ்கூலில் வந்து போயிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 21 கிலோமீட்டர்
கிட்டத்தட்ட 60 மாணவர்கள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டரில் வந்து 800 மாணவர்கள், 5 கிலோமீட்டரில் 1500 மாணவர்கள் வந்து பங்கு பெற்றிருக்காங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் வந்து ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு, நோ ட்ரக், சே நோ ட்ரக். நான் டாக்டர் சந்தோஷ் பாபு, முதல்வர் துவாரகதாஸ் வைஷ்ணவ் காலேஜ், அசோக் குமார் முந்திரா, செக்ரட்டரி துவாரகதாஸ் வைஷ்ணவ் காலேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.